இந்தாங்க. நன்றிம்மா. நீங்க தான் கோமதி அம்மா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல ரொம்ப பாசம்மா. உங்க ஜாதகத்தை காட்டி தான் பலன் கேட்டாரு. குறிப்பா உங்க ஆயுள் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஜோசிரே, என் ஆயுள் காலம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க 100 வருஷம் இருப்பீங்கன்னு கட்டம் சொல்லுது. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தா? உங்களுக்கு தீர்க்க ஆயுசு, சந்தோஷமா இருப்பீங்க. அடா யோசிரே, ஏன்னா இந்த பக்கம் ஜாதக நோட்டு அன்னைக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அப்படியா? கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி தான் நானே வந்து கலெக்ட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எது கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே இதை கொடுத்துட்டு போலான்னு இங்க வந்தேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சமாளிடா. ரொம்ப பொறுப்பான ஜோசியரா இருக்கீங்களே. உங்க சேவையை பாராட்டி ஒரு அவார்டே கொடுக்கலாம் போல இருக்க. கோமதி, ஜோசியர் ஒரு காஃபி போட்டு கொடுமா. அதெல்லாம் வேண்டாம்மா. தம்பி, நான் ஒரு ஆளை பார்க்கணும். நான் கிளம்பட்டுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே கூட்டிட்டு போய் விட்டுறேன். பரவாயில்ல தம்பி, பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்ல ஜோசியரே, எனக்காக மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நான் உங்களை டிராப் பண்றது தான் மரியாதையா இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இரு. இந்த இடம் இல்ல தம்பி, இன்னும் கொஞ்சம் போனோம். இறங்கும் முதல்ல. என்ன இறங்கியா? என்னாச்சு தம்பி, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு முத்த நாள கொடுப்பாங்களா? அரு இருக்கா உனக்கு? மனசுல என்ன பொறுப்பு போனோம்ல நினைப்பா? ஜாதக புக் ஆபீஸ்ல விட்டு வந்தா போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுக்குற? தம்பி, வீட்டுல கேட்டதையே இங்க வேற மாதிரி கேக்குறீங்களே. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சரி ஜாதக நோட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் ஒரு உதவி தானே. மண்ணா கட்டி கொடுத்துட்டு வாசலோட கிளம்ப வேண்டியதானே? வக்கனே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து என்ன சோறா போட போறாங்க? என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன உளறிட்டு இருந்தா? உளரல தம்பி, உங்ககிட்ட சொன்னதான் அவங்க கிட்டயும் சொன்னேன். அதைத்தான் என்ன சொன்னான்னு கேக்குறேன். அவங்களுக்கு ஆயுசு கட்டி நீங்க 100 வருஷம் இருப்பீங்கன்னு சொன்னேன். என் பொண்டாட்டிக்கிட்ட எப்ப சொல்லணும் எனக்கு தெரியாதா? உன்னை யார் என் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கு சொன்னது? அவன் ஆயுச பத்தி பேசினா அவ பயப்பட மாட்டாளா? ஏன் அதை பத்தி கேக்குறீங்கன்னு என்ன விசாரிக்க மாட்டாளா? அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சா மொத்தத்தையும் உளறி வச்சிருக்க. இல்ல தம்பி, நான் அவங்கள பயமுறுத்த கூடாதுன்னு தான் பொய் சொன்னேன். பொய்யா?